சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பொள்ளாச்சி சம்பவம் திமுக அதிமுக ரெண்டு பேருமே மாறி மாறி அதனுடைய கிரெடிட் யாரு? நாங்க தான் அதுல சாதிச்சோம், நாங்க தான் நீதியை வாங்கி கொடுத்தோம், நீங்க கோட்டை வெட்டீங்க, நீங்க செஞ்சது சரியா, நாங்க செஞ்சது சரியான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவமும் அதனுடைய வழக்கு நடந்து வந்த பாதையும் அந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பையும் எப்படி பார்க்கிறீங்க? இப்ப திமுக எதற்காக எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பண்ணிக்கிறேன். இப்போ 2 விஷயத்துல நீங்க பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த ட்விட்டர் எக்ஸ் பதிவுல அவர் போட்டதுல என்ன போட்டாரு? இந்த மாதிரி இந்த வழக்குல சார்ன காப்பாற்ற விரும்பினவங்களாம் தண்டனை அவங்க வந்து வேதனையை அனுபவிக்கணுன்ற மாதிரி போட்டாங்க. அந்த சார்ன்ற வார்த்தை எதுக்கு ஸ்டாலின் அவர்களை இவ்வளவு பாதிக்குது? முதல்ல கைது பண்ணாங்களே திருநாவுக்கரசு, அவர் எந்த கட்சி? திருநாவுக்கரசு காங்கிரஸ். அவர் நீக்கினாங்களா? இல்ல, திருநாவுக்கரசு தான் அப்ஸ்காண்ட் இல்ல, அப்ஸ்காண்ட் ஆகி உடனே பிடிச்சாச்சு. 4வது குற்றவாளி. ஆமா ஆமா, அந்த திருநாவுக்கரசுடைய தோட்டத்துல தான் இது நடந்திருக்குது. அப்போ அந்த திருநாவுக்கரசுக்கு என்ன செய்யறாங்க? மாவட்ட தலைவர் மயூரா ஜெயக்குமார் கூட இருப்பவர்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க காங்கிரஸ். மயூரா ஜெயக்குமாரை விசாரிச்சாங்க, அதையும் வழக்கறிஞர் சொல்றாரு, அவரையும் விசாரிச்சாங்க. இந்த பைக் பாப் திமுக ஆதரவாளி. சம்பவமோ ஒரு பிரச்சனையோ நடந்துட்டா உடனே அந்த கட்சியே அதற்கு பொறுப்பேற்கணும்ன்ற மாதிரி கொண்டு போறது. அதத்தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். நம்ம பொள்ளாச்சிக்கு மட்டும் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் பொருந்தும், அதுதான் பேசணும், பொருந்தும், நியாயமான விஷயம். ஆனா ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் சொல்லுமா? பொள்ளாச்சி வழக்கில் தப்பு செஞ்சவங்களை காப்பாற்ற அன்னைக்கு இருந்து அரசாங்கம் முற்பட்டதாக அவங்க சொல்றாங்க. அதிமுக தரப்புல சொல்றது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல மாட்டிட்டு இருக்க ஞானசேகரனை காப்பாற்ற இந்த கட்சி முற்படுது அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி பரஸ்பரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல எது உண்மை, யார் சொல்றது? மக்கள் தான் சொல்றேன். அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 48 சாட்சிகள்ல ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது. கொலையோ கொள்ளையோ ரவுடிசமோ எந்த ஆட்சியில் தான் நடக்கும், அது இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? தடுப்பு நடவடிக்கை என்ன? இந்த 2 விஷயத்துல திமுக கோட்டை விடுதா இல்லையா? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பொன் வில்சன் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பொள்ளாச்சி சம்பவம், அதற்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது, ஒரு நீதி கிடைத்திருக்கிறது, ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள், ஆயுள் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம், குறிப்பாக திமுக அதிமுக 2 பேருமே மாறி மாறி அதனுடைய கிரெடிட் யாரு? நாங்க தான் அதுல சாதிச்சோம், நாங்க தான் நீதியை வாங்கி கொடுத்தோம், நீங்க கோட்டை வெட்டீங்க, நீங்க செஞ்சது சரியா, நாங்க செஞ்சது சரியான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் பொள்ளாச்சி சம்பவமும் அதனுடைய வழக்கு நடந்து வந்த பாதையும் அந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பையும் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல், ஒரு மனித மிருகங்களால் நடத்தப்பட்ட செயல், அவ்வளோதான். இதுக்கு வந்து கட்சி சாயம் பூசுறது, மற்றபடி அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நடந்த சம்பவம் அவ்வளோ கொடிய சம்பவம். அந்த முதல் வந்த பெண் வந்து அந்த தைரியமாக வந்து அந்த புகார் கொடுத்ததுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய பாராட்ட அந்த பெண்ணுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது. அடுத்தபட்சமாக இது நடத்தப்பட்ட விதம், இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதம் மிகவும் நேர்மையாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாட்சிகள் 48 சாட்சிகள், இந்த வழக்கில் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது. அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 376D and 376N2 நினைக்கிறேன். 2 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து பாலியல் துன்புறுத்தல், 2வது வந்து மீண்டும் மறுபடியும் ரிப்பீட்டட் பாலியல் துன்புறுத்தல். அந்த செக்ஷனில் போட்டதில் நம்ம என்னென்னா குறைந்தபட்ச தண்டனையே 20 வருஷம், அதிகபட்ச தண்டனை என்பது இயற்கையாக உங்கள் ஆயுள் முடியும் வரை ஆயுள் தண்டனை, அவ்வளோதான். அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை, அதுதான். அப்போ அந்த அதிகபட்ச தண்டனையை நீதிபதி கொடுத்துருக்குறாங்க, நந்தினி தேவி நீதிபதி கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா 6 வருஷமா அந்த 9 பேருக்கும் ஜாமீன் கிடையாது. இன்னொரு அதிசயம், அந்த 6 வருஷமா அந்த குறிப்பிட்ட கோவை மாவட்ட நீதிபதி வந்து பணியிட மாற்றம் செய்யப்படல. எல்லா நீதிபதிக்கும் பணியிட மாற்றம் வரும், இவங்களுக்கு பணியிட மாற்றம் இந்த வழக்குக்காகவே செய்யப்படாமல் அங்கேயே இருந்து சமீபத்தில் கூட அவங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட்டு ப்ரொமோஷனில் போனாங்க, ப்ரொமோஷன். ஆனாலும் அதுக்கு போகாமல் இங்கே இருந்து இந்த வழக்கு தீர்ப்பை சொல்லி முடிச்சு தான் அவங்க இப்போ போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயின்சைட் ஆகி
மிகப்பெரிய அற்புதமான தீர்ப்பு அந்த மனித மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். இல்ல ஆனா இதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுக எதற்காக எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 விஷயத்துல நீங்க பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த ட்விட்டர் எக்ஸ் பதிவுல அவர் போட்டதுல என்ன போட்டாரு, இந்த மாதிரி இந்த வழக்குல சார்னை காப்பாற்ற விரும்பினவங்களாம் தண்டனை, அதாவது அவங்க வந்து வேதனையை அனுபவிக்கணுன்ற மாதிரி போட்டார். அந்த சார்ன்ற வார்த்தை எதுக்கு ஸ்டாலின் அவர்களை இவ்வளவு பாதிக்குது? யார் அந்த சாருன்றது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அந்த பாதிப்பு ஏற்படுது? இவ்வளவு நாள் தூங்கவே இல்லையா? இல்ல இவங்க அத யார் அந்த சாருன்னு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆமா. சோ அந்த வார்த்தை உண்மையாவே அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. எவ்வளவு நாள் பாதிப்பு ஏற்படுத்துக்குதுன்னு இப்பதான் தெரியுது. இந்த எக்ஸ் வலைதளத்துல இந்த பொள்ளாச்சி மேட்டர்ல அவரு அந்த சாரை லிங்க் பண்றாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு முதலமைச்சர் அந்த வார்த்தையால பாதிக்கப்பட்டிருக்காரு? அப்ப அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. இல்ல அது ஒரு பொய்யான ஒரு பிரபகண்டான்ற மாதிரி அதை வந்து சொல்லி இதோடு ஒப்பிட்டு பேசுகிறாரோ ஒருவேளை. இப்போ 2 விஷயம் எடுத்துக்கோங்க. அது பொய்யான பிரபகண்டானா அந்த பொய் சொன்னது யாரு? பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி. அந்த மாணவி பொய் சொன்னாங்கன்னு சொல்லுவாரா? அந்த மாணவி சொன்ன வார்த்தை என் எதிர தான் பேசினாரு. அவ்வளோ க்ளோஸ்ல பேசும்போது அந்த ஃபோனில் பேசுகிற வார்த்தை கேட்கும், எதிர இருக்கிறவரு கேட்குமா இல்லையா? அப்போ ஃபோனில் பேசினார் ஒரு சாருன்றவர்கிட்ட அந்த ஞானசேகரன் பேசினான் அப்படின்னு தானே வருது. அப்படி தானே அந்த பொண்ணு கண்ணீரோட அழுதுட்டு கொடுத்த ரிப்போர்ட்டில் அதைத்தானே எதிர்கட்சி தலைவரும் மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரி சமூக செயற்பாளரும் பத்திரிகையாளரும் வெளிப்படுத்துறது. அந்த பெண்ணோட குரல் அது உண்மையா என்னன்னு நீங்க ஆராய்ச்சி சொல்லுங்க. ஆனா அந்த பெண்ணோட குரல் அது உண்மையா தான் இருக்குன்ற விதத்தில் தான் எதிர்கட்சிகள் போராடும். அப்போ அந்த வார்த்தை என்னன்னா, யார் அந்த சார்ன்றது இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியாது. அதாவது பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் யார் அந்த சாருக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே கிடையாது. அப்போ யார் அந்த சார்ன்றது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல அந்த ஞானசேகரன் தொடர்புடையது. ஒரு கார் நின்றதாகவும் சொல்றாங்க, அப்போ அதுக்குள்ள ஆள் இருந்ததாகவும் சொல்றாங்க. அப்போ அது தொடர்புடையதான் கேட்கறாங்க. வினா யார் அந்த சார்ன்ற கேள்வி. அது வந்து தெரியல யார் அந்த சாரு, நீங்க விசாரிங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவர் எக்ஸ் வலைதளத்துல அந்த சார்ன்றவங்க வெட்கி தலை விடணும்ன்றாரு. அப்ப அந்த சார்ன்றவங்க முதலமைச்சருக்கு தெரியும்ல, அது ஏன் வெளிப்படுத்தல? யார் அந்த சார்னு சொன்னவங்க வெட்கி தலை குனியணும்னா ஏடிஎம்கேல யார் அந்த சார்ன்றவங்கள இதுல வந்து அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை செய்தாங்களே அவங்கள தடுக்க முற்பட்டாங்களாம் சில சார்கள். ஆமா, அந்த சார்கள் வெட்கி தலை குனியணுமா? சரி, இது வந்து தெரிஞ்ச சார்கள், அது தெரியாத சார். ஞானசேகர வழக்குல யாரும் தெரியாது, இது புலனாய்வு விசாரணையில இருந்து தெரிய வரணும். இதுல வந்து தெரிஞ்ச சார் இல்ல சார். பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்துல ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நடந்தது. 2016-18 காலகட்டங்கள்ல இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவா போன்ல இருந்த எவிடன்ஸ், அந்த பிரச்சனை சம்பவங்கள் கொடூர சம்பவம் 2019 மாட்டிக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? அந்த காலகட்டத்தை ஒட்டி இதை கொண்டு வந்து இவங்க அரசியல், அது அரசியல் பண்றாங்க. ஏறக்குறைய 2 பேருமே அரசியல் மாதிரி தானே பார்க்க முடியும். இதுல எதுக்கு யார் கிரெடிட் எடுத்துக்கணும்? தேவையா இது? அதிமுக வந்து அரசியல் பண்ணல அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. எப்படின்னா, அந்த நீங்க எஃப்ஐஆர் வந்து பார்க்கல, எஃப்ஐஆர் வெளியிட முடியாது, யார்கிட்டையும் காமிக்க கூடாது அந்த விஷயத்தை. ஆனா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்தோம். எஃப்ஐஆர் என்ன இருக்கு? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துச்சு. 24ஆம் தேதி கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர். அப்போ 24ஆம் தேதி பிப்ரவரி 2019 தான் புகார் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு எஃப்ஐஆர் இல்ல, புகார் 24 சார். ஆனா இது ஒரு 12ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்குல இது இதாயிடுச்சு, இந்த பிரச்சனை வெளி வந்துருச்சு. ஒரு 12 நாள் 13 நாள் இதுக்கு வந்து அந்த ஏன் அந்த கேப்பு? அதை அப்போ யாரையோ காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டாங்க, இந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னு திமுக தரப்புல இன்னைக்கு வைக்கிற குற்றச்சாட்டு. இல்ல ஒரு கேப்பும் கிடையாது. திமுக தரப்புன்னு அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல. எந்த ஆதாரம்? ஏன் அத்தனை எஃப்ஐஆர் போடலன்ற ஒண்ணு வேண்டாம். இப்போ எஃப்ஐஆர்ல வந்து எஃப்ஐஆர் பிளஸ் சார்ஜ் ஷீட் பிளஸ் வாக்குமூலம் எல்லாமே இருக்குது இல்ல. எங்கேயாவது அந்த புகார்தாரர் டிலேவா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு அந்த புகார்ல இருக்குதா? இல்ல. அந்த அதாவது புகார் வந்து இப்போ நீங்க கமிஷனர் அருண் என்ன சொன்னார் ஞானசேகரன் வழக்குல, அந்த பெண் என்ன சொல்றாங்களோ பாதிக்கட்டும், அப்படியே தான் எஃப்ஐஆர்ல இருக்கும். ஆமா, அவங்க என்ன நான் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொல்றாங்களோ அந்த டிஃபன் சாப்பிட்டு இருக்கும், என்ன துன்புறுத்தினாலும் துன்புறுத்தினா அப்படித்தானே இருக்கும். நீங்க அப்போ அந்த புகார் கொடுத்த பெண் வந்து நான் வந்து 12ஆம் தேதி கொடுத்தேன், எனக்கு 24ஆம் தேதி தான் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு அந்த எஃப்ஐஆர்ல இருக்குதா? ஏதா இருக்கா? இல்ல. அப்போ நடைமுறையில சொல்றது இது. இது வந்து அங்க ஒன்று இங்கொன்றுமாக பேசக்கூடிய வார்த்தை தான் ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி புகார் கொடுக்கப்பட்டது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. புகார் கொடுத்த பெண் 4 பேர் மேல புகார் கொடுத்தாங்க. 4 பேரால அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேர் தான், அந்த 4 பேர் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ்,
3 பேரையும் அடுத்த நாள் காலையிலே கைது பண்ணியாச்சு. சரி. திருநாவுக்கரசு மட்டும் எஸ்கேப். ஆமா. திருநாவுக்கரசு எஸ்கேப் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடுறான். என்னன்னு, எனக்கு இதுல சம்பந்தமே கிடையாது, என்ன தேடுறாங்க போலீஸ்னு. அவனையும் பிடிச்சாச்சு 25ஆம் தேதி. அவனையும் பிடிச்ச பிறகு 4 பேரையும் சேர்ந்து தான் அடுத்தது அவங்க மேல 5வது குற்றவாளியா மணிவண்ணன் ஒருத்தர் பிடிக்கிறாங்க. உடனே பிடிச்சி 12 மார்ச் என்னாவது சிபிசிஐடி கிட்ட ஒப்படைக்கும். ஒரு 20 நாள்ல எல்லாரும் எதிர்கட்சி முதற்கொண்டு எல்லாரும் கேட்குறாங்க. அன்னைக்கு எடப்பாடியார்கிட்ட, அதிமுக கிட்ட, எங்களுக்கு இந்த லோக்கல் போலீஸ் விசாரணை இப்போ எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு வந்து அதிக விசாரணை வேணும். சிபிசிஐடி கொடுக்குறாங்க. சிபிசிஐடியில் நிஷா பார்த்திபன் நேர்மையான ஒரு எஸ்பி, அவங்க விசாரணை பண்ணுறாங்க. உடனே கேட்குறாங்க எங்களுக்கு சிபிஐ கிட்ட கொடுக்கணும். சரி. 4 நாள், இது 12ஆம் தேதி மார்ச் சிபிசிஐடி கிட்ட கொடுத்தாங்க. 4 நாள் எடப்பாடி அப்படியா எல்லாரும் சிபிஐ வேணுன்றீங்களா, ரைட் சிபிஐ கிட்ட. ஆனால் இன்னைக்கு திமுக அரசாங்கம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு போன திசை, இந்த சம்பவம் நடந்து கைது நடவடிக்கைகள்லாம் நடந்து ஒன்றொன்றா தாமதப்படுத்தி தான் இவங்க கொண்டு போனாங்க. நாங்க வந்ததுக்கு பிறகுதான் அதை கரெக்டான ரூட்ல கொண்டு வந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு. இது டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ். எந்த விதத்துல நீங்க நேரா கொண்டு நீங்க சொன்னது சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு. நீங்க சிபிஐக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சிபிஐல விசாரணை பண்ணிட்டு இருக்குது. சிபிஐ விசாரணை நீங்க எப்படி நேரா ஒரு பாதையில கொண்டு வர முடியும்? சிபிஐ அதாவது 16 மார்ச் 2019 சிபிசிஐடி விசாரணை முடிஞ்சு 4 நாள்ல சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு. சிபிஐ கிட்ட கொடுக்கும்போது அந்த 169 ஜிஓ நம்பர் அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த டிஜிபி ராஜேந்திரன், அவர் சொல்றாரு இதுல டிஜிட்டல் ஆவணம், எலக்ட்ரானிக் ஆவணம் நிறைய இருக்குது. இந்த ஆவணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அளவுல வந்து வசதிகள் வந்து சிபிஐ கிட்ட இருக்குது. அப்போ இது சிபிஐ கிட்ட புருஷமா இருக்கும்னு சொல்லிட்டு டிஜிபி ரெக்கமெண்ட் பண்றாரு. அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு எடப்பாடியார் தெளிவா கொடுத்து, அவருக்கு மடியில கனம் இல்லை சார், வழியில பயம் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவான வழக்கு, ஒரு பெண் சம்பந்தப்பட்டது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி எத்தனை பெண் வருது? 7 பெண்ணு. அப்போ என்னன்னா அவங்க புகார் கொடுக்க பயப்படுவாங்க. அதில் இருக்கிற அந்த வீடியோ எடுத்ததையோ லேப்டாப்பில் பார்த்ததையோ எடுத்து போட்டால் அதில் இந்த பெண்கள்லாம் இருக்குதுன்னா இவங்களை கவுன்சிலிங் பண்ணோம். வாங்கம்மா புகார் கொடுங்க, உங்களை ரகசியம் பாதுகாக்கப்படும், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், கடைசி வரைக்கும் வராது. அப்போ தான் என்னென்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு வாங்க, இது WPS. அந்த மெத்தடில் தான் விட்னஸுங்களையும் நீங்கள் இன்ட்ராகேஷன் பண்ணோம். அதே நேரத்தில் யார் பாதிக்கப்பட்டாங்க அவங்களையும் இன்ட்ராகேஷன் பண்ணுறதெல்லாம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல தான் பண்ணோம். அந்த ஸ்கீம் பிரகாரம் பண்ணாங்க இவங்க. அவ்வளவு பாதுகாப்போட பண்ண விஷயத்துல இதுல எப்படி அரசியல் நுழைய முடியும்? எவ்வளவு மோசமா. இதுல அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அன்றைக்கு இருந்த ஆளும் அரசாங்கம் அதிமுகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பொறுப்புல இருந்தவங்க. இப்ப அது ஒரு இப்ப நீங்க 5 பேர் மணிவண்ணனோட அந்த பொண்ணு கொடுத்தது 4 புகார். அதை தொடர்ந்து மணிவண்ணனையும் கைது செய்தாங்க. மணிவண்ணன் 5வது புகார். இவங்க கொடுத்த உடனே இவங்களை கொண்டு போய் 5 பேருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட், முதல் குற்றப்பத்திரிகை 24 மே 19 தாக்கல் பண்ணியாச்சு. சிபிஐ தாக்கல் பண்ண பிறகு அதற்கு பிறகுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தெரியுது இதுல இன்னும் குற்றவாளி இருக்கிறாங்க தேடி. அப்ப என்ன செய்யறாங்க? 3 பேரை பிடிக்கிறாங்க. எப்போ? 2021 பிப்ரவரி 20 அருளானந்தம், ஹெரோன் பால், பாபு, பைக் பாபு, இந்த 3 பேரை பிடிக்கிறாங்க. சிபிஐ நார்மலா என்ன சொல்லுவீங்க நீங்க? மத்திய அரசின் கைப்பாவை சொல்லுவீங்களா? எதிர்கட்சி அதுதானே சொல்லும், திமுக அதுதானே சொல்லும். சரி, மத்திய அரசின் கைப்பா, பிஜேபியின் கைப்பா, பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக 2021 தேர்தலில் சந்திக்க போறாங்க ஏப்ரல்ல. 2 பேரும் ஒன்னா இருந்தா சந்திக்க போறாங்க. அப்போதான் அதிமுகவை சார்ந்த அருளானந்தம் கைது செய்யப்படுகிறார் சிபிஐயால. யாரு? கூட்டணியில் இருக்கிற பிஜேபியும் கூட்டணியில் இருக்குது, ஆட்சி தேர்தல் நடப்போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி அருளானந்தம் கைது செய்யப்படுகிறார். அருளானந்தம் அங்கே வந்து ஒரு பகுதி மாணவர் அணியில் வந்து ஒரு செயலாளராக இருக்காரு, சின்ன பதவி அதிமுக. உடனே என்ன செய்யறாங்க? அதிமுகல ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து அவன் நீக்கிறாங்க. யாரும் தொடர்பு கொள்ள, ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றவாளி இவன் அப்படின்னு. அது முடிஞ்சிச்சா? அது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு முதல்ல கைது பண்ணாங்களே திருநாவுக்கரசு, அவர் எந்த கட்சி? திருநாவுக்கரசு காங்கிரஸ். அவர் நீக்கினாங்களா? இல்ல, திருநாவுக்கரசு தான் அப்ஸ்காண்ட் இல்ல, அப்ஸ்காண்ட் ஆகி உடனே பிடிச்சாச்சு 4வது குற்றவாளி. ஆமா, அந்த திருநாவுக்கரசுடைய தோட்டத்துல தான் இது நடந்திருக்குது அப்படின்னு. அப்போ அந்த திருநாவுக்கரசுக்கு என்ன செய்யறாங்க? மாவட்ட தலைவர் மைரா ஜெயக்குமார் கூட இருப்பவர்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க காங்கிரஸ்ல. மைரா ஜெயக்குமாரை விசாரிச்சாங்க, அதையும் வழக்கறிஞர் சொல்றாரு, அவரையும் விசாரிச்சாங்க. இந்த பைக் பாபு
திமுக ஆதரவாளர். ம். அப்போ அப்போ எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் அதைத்தான் இருந்திருக்காங்க. சொல்றாங்க. எல்லா கட்சியும் சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 4 கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது 3 கட்சி. இல்ல வழக்கறிஞர் நான் என்ன கேக்குறேன், ஒரு சம்பவமோ ஒரு பிரச்சனையோ நடந்துட்டா உடனே அந்த கட்சியே அதற்கு பொறுப்பேற்கணும்ன்ற மாதிரி கொண்டு போறது அதைத்தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். ஆமா, நம்ம நீங்க வந்து சொல்றது correct. பொள்ளாச்சிக்கு மட்டும் நம்ம ஆமா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் பொருந்தும் நியாயமா பொருந்தணும், பொருந்தும். அதுதான் பேசணும். பொருந்தும், நியாயமான ஆமா விஷயம். ஆமா. ஆனா ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் சொல்லட்டுமா? ஆ. இப்போ மாதேஷ் ஒரு கட்சி வச்சுன்னா மாதேஷ் கட்சியில ஒரு உறுப்பினராக சேர்ந்தவங்க என்னைக்குனாலும் குற்றவாளியா மாறலாம், ஆமா. என்னைக்குனாலும் மனித மிருகமா மாறலாம், ஆமா. என்னைக்கு இருந்தாலும் கடத்தல்காரனா வாங்கலாம், ம். ஒரு கொலையாளியா மாறலாம். ரைட்டா? மாறின உடனே அவனை நீக்கிடுங்க. 35 வழக்கு இருக்கிற ஒருத்தனை உங்க கட்சியில உறுப்பினராக கொடுத்து நீங்க சேர்ப்பீங்களா, இல்ல உங்க கட்சியோட அந்தாபியா இருக்க வைப்பீங்களா? யாரு உங்க 35 கட்சிக்காரர் 35 உங்க வழக்கு? கட்சிக்காரர் குற்றவாளியா மாறலாம், ஆனா குற்றவாளி உங்க கட்சிக்காரர் யார் 35 வழக்கு? 35 ஞானசேகரன் வழக்கு சொல்றேன். ஞானசேகரன் ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழக வழக்குல 35 வழக்கு அவன் மேல இருக்குது. ம். அங்க இருக்கிற அந்த இல்ல அவர் கோட்டை திமுக புறத்திலே இருக்குது. உறுப்பினரா ஏதோ இருந்திருக்காரு, அவ்வளவுதான். இல்ல, அவருக்கும் கட்சிக்கும் எந்த பொறுப்பு? உறுப்பினரையே சொல்ல நான் ஆ. அனுதாபி ஆதரவாளர்னு சட்டமன்றத்துல சொன்னாரு. ஆ. ரைட்டா? ஆனா போஸ்டர்ல எல்லா இடத்துலயும் அவர் பேர் இருந்துச்சு, பதவியோட பேர் இருக்குது, எந்த பகுதின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு கார் எடுத்துன்னு தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு போறாரு அவரு. ஒரு அனுதாபியை அந்த அளவுக்கு பண்றாரு. ம். அப்புறம் அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றாங்க, ம். துணை மேயரும் அமைச்சர் மாசுவும். அப்புறம் முக்கியஸ்தர்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதா நீங்கள் பெருசாக சொல்ல முடியாது. ம், ம். ஆனால் இந்த அளவுக்கு ஈடுபாடோட லட்சக்கணக்கில் ஒரு கட்சிக்காக செலவு பண்ணுறாருன்னா, வெறும் அனுதாபி ஆதரவாளரே இவ்வளோ செலவு பண்ணுறாருன்னா அப்போ கட்சிக்காரங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? சரி. அப்போ 35 வழக்கு அவர் மேலே இருக்கிறத அவர் எப்படி அண்ணா பல்கலைக்கழகம் உலக தரவரிசையில் முன்னணியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். இப்போ மாதேஷ் பையனோ என் பையனோ அங்கே படிக்கணும்னா அது ஒரு கனவு நம்மளுக்கு. அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஆசிரியரோ இல்லை சக மாணவரோ இந்த மாதிரி தவறில் நடந்துட்டா கூட நீங்கள் வந்து அது ஏதோ நடந்துட்டு இருக்குது, அவன் மேலே நடவடிக்கலாம். வெளியால் எப்படி நைட் 7 மணிக்கு உள்ளே போனார்? சரி. இவ்வளோ குற்ற பின்னணி இருக்கிறவர். இப்போ இதெல்லாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. கட்சி உறுப்பினர்னாலும் அதிமுகவில் இருந்தவரோ இப்போ காங்கிரஸில் திருநாவுக்கரசு இருந்தார், அன்னைக்கு திமுகவில் பைக் பாபு திமுக ஆதரவாளர் இருந்தார், அவங்கள நீக்கிறது வேற விஷயம். ஆனால் இவன் குற்ற பின்னணி உள்ளவன், ஹாபிச்சுவல் அஃபண்டரு, ஹிஸ்டரி ஷீட்டரு, அவர் எப்படி அந்த அளவுக்கு அனுதாபியா இருக்க முடியும்? அதுதானே முக்கியம். அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அதனாலதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரே கேள்வி மட்டும் தான் சார். பொள்ளாச்சி வழக்கில் தப்பு செஞ்சவங்களை காப்பாற்ற அன்னைக்கு இருந்த அரசாங்கம் முற்பட்டதாக அவங்க சொல்றாங்க. அதிமுக தரப்புல சொல்றது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல மாட்டிட்டு இருக்க ஞானசேகரனை காப்பாற்ற இந்த கட்சி முற்படுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பரஸ்பரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல எது உண்மை, யார் சொல்றது? மக்கள் நான் தான் சொல்றேன், அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 48 சாட்சிகள்ல ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி கிடையாது. ரைட்டு. அப்போ அதிமுக இன்ஃப்ளூயன்ஸ் எந்த இடத்துல இருக்கு? இப்போ இது ஒரு அதிசயமா இல்லையா? 76 குற்றச்சாட்டுகள். அதே போல ஞானசேகரன் விஷயத்துல எந்த இடத்துல திமுக துணை நிக்கிற மாதிரி நீங்க பாக்குறாங்க அதிமுக? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க ரொம்ப தீவிரமா எடுத்ததும் உடனே வேக வேகமா கைது நடவடிக்கை, முதல்ல கொஞ்சம் பேர் கைது நடவடிக்கை, தொடர் கைது நடவடிக்கை நடக்குதா? ஆமா. விசாரணை கூட இருங்க, விசாரணை சொல்றேன். திருநாவுக்கரசு உடனே யாரை விசாரிக்கிறாங்க? அடுத்தது எந்த குற்றமும் இல்லாதவர் மயிரா ஜெயக்குமார், காங்கிரஸ் மாவட்ட தலைவர். விசாரிச்சாங்களா இல்லையா? இப்ப ஞானசேகரன் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டவங்கள விசாரிச்சாச்சா? இல்ல, அது விசாரணை ஆணையமோ விசாரணைக்கு அமைக்கப்பட்ட கேக்குறேன். இப்ப மாதேஷ் பதில் சொல்லணும் அதுக்கு. இல்ல, அது வந்து விசாரணை கமிஷன் தான் முடிவு பண்ணணும். ஆமா தானே சார்? கமிஷன் முடிவு பண்றது வந்து நம்ம வந்து இல்ல, தானாகவே முன் வந்து போய் அதுக்கு சொல்லணுமா, விளக்கம் அளிக்கணுமா? விசாரிக்கணும் இல்ல. யார் யார் தொடர்புல இருந்தாங்க, அவர் கூட தொடர்புல இருந்தவங்க யார் யாரு? காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியில தான் சார் இருக்குது அப்படி பார்த்தாலையும். சரிங்களா? ஆமா, ரைட்டுங்களா? அது விசாரிக்கப்பட்டது. நீங்க இதையும் விசாரிக்கணும்னு சொல்றீங்க. அது அடுத்தடுத்து இந்த வழக்கின் விசாரணை எந்த போக்கு போதோ அப்ப அவங்களே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கண்டிப்பா சிபிஐ வந்து மயிரா அதிமுக இன்ஃப்ளூயன்ஸ் அந்த காலத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விசாரணை எல்லாம் நடக்காம இருந்திருக்குமா? நடந்துச்சா இல்லையா? அது போலதான் நான் கேட்கறேன். அதாவது அவங்க குற்றவாளி கூட இருந்தாங்கன்னு கிடையாது. ஃபர்தர் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்றதுக்கு விசாரணை பண்ணுமா இல்லையா? அந்த விசாரணை ஞானசேகரனை தாண்டி எந்த அளவுக்கு விசாரணை வளையம் போயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியலையே. இப்போ அதுதானே முக்கியம். அதுதான் நம்ம கேட்குறோம். அந்த 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 பாதிக்கப்பட்ட பெண்ணும் சொல்றாரு, இல்லை இதற்கு பிறகு வேற பெண்கள் இருக்கிறார்களா, பாதிக்கப்பட்ட பெண்கள் மாணவிகள் ஏதாவது இருக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர். இப்போ நேற்று முந்தின 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அவன் மேல வழக்கு பதிவு நேற்றுக்கு போட்டிருக்காங்கல்ல. எப்படி போட்டாங்க? அப்போ வந்துச்சா இல்லையா? அப்ப தெரியுதா இல்லையா? பொள்ளாச்சி வழக்குக்கு எப்படி நீதி கிடைச்சதோ அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல நீதி கிடைக்கணும். கிடைக்கணும். அதை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா,
சிபிஐக்கு மாற்ற சொல்லி எதிர்கட்சி கேட்குதா இல்லையா? சரி. ஏன் மாற்றலை? இப்போ சொல்லுங்க, ம். ஏன் மாற்றலை? அதே மாதிரி இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றி கொடுத்தாரு. ஆனால் ஒரு அண்ணா நகரில் 10 வயது சிறுமி கேன் தண்ணி போடுறோம் பாலியல் கொடுமை பண்ணிட்டான். ஆமா. பெற்றோர், ஏழை பெற்றோர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே மருத்துவர் கண்டுபிடிச்சி, அம்மா இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்து நடந்திருக்குது உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு அவங்க புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்த பிறகு போக்சோ வழக்கில் பதிவு பண்ண பிறகு அந்த ஆய்வாளர், பெண் ஆய்வாளர், அவங்க அந்த பெற்றோரை மிரட்டுறாங்க. ரைட்டா? இதை நீதிபதி தானாக எடுத்து மனசாட்சி உறுத்த அவருக்கு நம்ம ஹைகோர்ட்டில் சிபிஐக்கு கொடுக்குறாரு. கொடுத்தாரா இல்லையா? உச்சநீதிமன்றத்துக்கு யார் போனா? அப்போ சிபிஐ வேண்டான்னு யார் போனது? இன்றைக்கு சிபிஐ நேர்மையாக பண்ணிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேண்டாம், நாங்களே விசாரிப்போம் அப்படின்னு திமுக அரசாங்கம் போச்சா இல்லையா? திமுக அரசாங்கமும் காவல்துறையும் போச்சா இல்ல? இல்லையா? இந்த மாதிரி சம்பவத்துல யாருமே நிக்க கூடாது சார். அது அதிமுக எடப்பாடியா இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி நிக்கல, இந்த வழக்குல நிக்கல. அதைத்தான் சொல்ல வரேன். இந்த வழக்குல வந்து அவர் எந்த இடத்துல விசாரணைக்கு தடை பண்ணாருன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இல்ல. அவங்க இன்னைக்கு கூட முரசொலியில போட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் டிலே பண்ணாங்கன்னு ஒரு கட்டுரையே எழுதியிருக்காங்க அவங்க. சார், டிலே எல்லா இடத்துலயும் வந்து இப்ப நம்ம நீதிமன்ற ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியுது. டிலேன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். அது எந்த அளவுக்கு டிலேன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்க வந்து 2G வழக்கிலேயே ஷைனி என்ன சொன்னாரு? என் பார்வையில் 24 மணி நேரம் இருக்கும், எனக்கு டெய்லி வேணுன்றாரு. ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு? நான் உட்கார்ந்தே இருந்தேன், என்கிட்ட யாருமே கொண்டாந்து கொடுக்கல. ஆமா, சொன்னாரா இல்லையா? அப்ப நீதிமன்றங்கள் அந்த மாதிரி என்னன்றாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்ல போயிட்டு பொள்ளாச்சியில் போய் போராட்டம், கனிமொழி அவர்கள் போராட்டம், இதெல்லாம் முன்னெடுக்க தான் இதை தீவிரப்படுத்தினாங்க. அப்போ நீதிபதியை நம்ம குறை சொல்றோமா? இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் நீதிமன்றம் ஃபாஸ்டா இல்ல. அரசாங்கம் அன்னைக்கு இருக்கிற அதிமுக அரசாங்கம் எப்படி நீதிபதி கிட்ட கொடுத்த பிறகு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அதுவும் சிபிஐ வழக்கு. சிபிஐ வழக்குல மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இப்போ சிபிஐ விசாரணை, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். சிபிஐல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து விஜய் வைஷ்ணவி அந்த அம்மா, அதுக்கடுத்து மற்ற சிபிஐ ஆய்வாளர் பச்சையம்மாள், இவங்க 2 பேர் தான் அங்கே விசாரிக்கிறாங்க. இவங்க தலைமையில் தான் விசாரணை குழு இருக்குது. இவங்களை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? சம்மந்தமே கிடையாது. நீதிமன்ற ப்ரொசீஜர்ல நிறைய இடத்துல டிலே வரும். இன்றைக்கு கூட ஒரு பிரபல பத்திரிகை மேல கூட இந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸ் போட்டதுல 37 வாய்தா வாங்கியிருக்குது அந்த பத்திரிகை, இந்த பொள்ளாச்சி வழக்குல. சரி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அப்போ என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி உதயநிதி அவர்கள் இதில் வந்து முன்னாள் சபாநாயகர் அவர் பிள்ளைங்களை பற்றி பேசுனதுக்கு டிஃபமேஷன் கேஸ் போட்டு 1 crore 1 கோடி வந்து நஷ்டஈடு கேட்டிருந்தாரு. அதில் உதயநிதி அவர்கள் என்ன செய்கிறார்? அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காரு. இப்போ நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் இனிமேல் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காரு. சரி, கொடுத்துருக்காரா இல்லையா? அப்போ இந்த வழக்கு நியாயமாக தான் நடந்திருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, அதிமுகவுக்கு ஒரு கெட்ட பேரு, அதுலெல்லாம் மறுக்கவே இல்லை. எதிர்கட்சிகள் உரிமை போராடுறது, மாதர் சங்க உரிமை போராடுறது, மனித உரிமை போராடுறது. ஆனா செலக்டிவா போராடும் போது தான் பிரச்சனை. சரி, எதிர்கட்சி செலக்டிவா போராடினா பரவாயில்ல, அவங்க ஆளுங்கட்சி அவரும் போட மாட்டாங்க. ஆனா மாதர் சங்கமோ இல்லைன்னா மனித உரிமை கழகமோ சமூக செயற்பாட்டாளர்களோ இன்றைக்கு அந்த போராட்டம் ஏன் வரல? இன்றைக்கு விருகம்பாக்கத்துல நம்ம இவர் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு பிறந்தநாள் விழால ஒரு காவல்துறை பெண் போலீஸ் ரெண்டு பேர் திமுக இளைஞரணி சேர்ந்தவங்க கை வச்சாங்கல்ல. அது நடந்த 31ஆம் தேதி நைட்டு, 3ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க அந்த எம்எல்ஏவே வந்து. அதுக்கப்புறம் எதிர்கட்சி எடப்பாடி எல்லாரும் பேசின பிறகு ஒரு ப்ரெஷர் ஆன பிறகு 3ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அப்போ அந்த வழக்குலலாம் ஏன் இவங்கெல்லாம் யாருமே போய் போராடல? அந்த மாதிரி வழக்கில் போராடல இல்லை. அது மாதிரி நிறைய சொல்லலாம். நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி 70 பேர் கள்ளச்சாராய மரணம் சிபிஐக்கு கொடுத்தாச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறோம்ல, சிபிஐ வேண்டான்னு சொல்லி எஸ்ஐடி போடுங்கன்னு சொல்லி. அப்போ சிபிஐ வேண்டாம் நீங்க போறீங்கல்ல, எதற்காக சிபிஐ வேண்டாம்? யார் சார் பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்புல யார் அரசியல் பண்ணி உட்காந்துருக்காங்க? நான் என்ன சொல்றேன், சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுக்குதுங்க. எதிர்கட்சி கோரிக்கையை விட நீதிமன்றம் பார்க்காமையா கொடுக்கும். அதற்கு எதிராக நீங்க ஏன் போறீங்க? இப்போ ஞானசேகரன் வழக்கில் கூட நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நம்ம கமிஷனர் பேசுறாரு. கமிஷனர் என்ன சொன்னாரு? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து இந்த ஒரு பையன்தான் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு எல்லாம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கூட ஆரம்ப கட்ட விசாரணை கூட முழுமையாக நிறைய இன்ட்ரகேஷனும் பண்ணல, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கல, அப்புறம் தடய அறிவியலுக்கும் அந்த சாதனங்களை கொடுக்கல. இதற்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் தான்
அவன் ஃப்ளைட் மோடில் அவன் இன்னொரு ஃபோன் வச்சுருந்தானா யாருக்கு தெரியும்? ம். இப்போ இதெல்லாம் வந்து தெரியாத கட்டத்தில் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி எப்படி சொல்கிறாரு? இதை நீதிமன்றம் கண்டிச்சு. சரி. ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவர் துறை ரீதியாக நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு கொடுத்துச்சு. இப்போ எங்கே போயிட்டாங்க இவங்க? நம்ம திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஐயா அந்த அதிகாரிக்கு கண்டனம் தெரிவிச்சார்ல நீதிபதி, அந்த வார்த்தைகளை நீக்கிடணும். எதுக்காக? எதுக்காக அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும்? சரி. அதிகாரியை நீதிமன்றம் கண்டிக்குது. நீதிமன்றம் கண்டிக்குதுன்னா அந்த அதிகாரி நீதிமன்றத்துக்கு போய்கிட்டோம் சொல்லட்டும். ஸோ யார் தவறு செய்தாலும் அது அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகள், தங்கட்சி தொண்டராக இருக்கட்டும், நிர்வாகியாக இருக்கட்டும், அதை துரிதமாக நடவடிக்கை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இருக்கிற அரசாங்கம் அதுல வந்து கொஞ்சம் மெத்தனம் காட்டுவது அது அப்படின்றீங்க. ஆமா நிச்சயமா நம்ம சொல்றோம்ல. இப்போ ஒண்ணு வேணா நம்ம இவர் வாஷிம் அக்ரம், வாணியம்பாடி வாஷிம் அக்ரம் என்ன செய்தாரு? கஞ்சாவும் போதைப் பொருளும் கடத்துறாங்கன்னு போட்டு கொடுத்தாரு. அவரை வெட்டி கொண்டுட்டாங்கல்ல, தொழுகைக்கு போயிட்டு வரும்போது வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஜபர் அலி அதிமுகவில் வந்து முன்னாள் கவுன்சிலராக இருந்தார். அவர் இப்போவும் பொறுப்பில் இருந்தார். அதிமுக விட்டுருங்க, அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். சமூகத்தில் எந்த குறை இருந்தாலும் முன்னாடி அந்த பகுதி மக்களை கேட்டாலே தெரியும். அந்த மாதிரி புதுக்கோட்டையில் அவர் என்ன சொல்றாரு? கனிமோட கொள்ளை 70,000 டாரஸ் வந்து கடத்தின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வட்டாட்சியருக்கு, கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியருக்கு, சிஎம் செல்லுக்கு எல்லாம் புகார் கொடுக்குறாரு, வழக்கம் போடுறாரு. இவர் புதுக்கோட்டை ஜபர் அலி. ஆமா, இவர் என்ன திருப்பி வீடியோ வெளியிடுறாரு. ஐயா இந்த மாதிரி நான் கனிமோட கொள்ளையை காமிச்சு கொடுத்தேன், என்னை சாவடிச்சுட்டு மிரட்டுறாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, இல்லைன்னா என்னை எப்படியும் கொலை பண்ணிடுவாங்கன்றாரு. 4-5 நாளில் அவர் ரோட்டில் வந்துட்டு இருக்காரு, தொழுகை முடிஞ்சு லாரி ஏற்றி சாவடிக்கிறாங்க. லாரியை 4-5 தடவை மறுபடியும் ஏற்றப்படுகிறது அவர் மேலே, செத்துட்டாரான்னு பார்த்து. அப்போது இதை வந்து என்னென்னா விபத்துன்ற மாதிரி பதிப்படுது வழக்கு. அப்புறம் அவர் மனைவி மற்றவங்க எல்லாம் போராடி ஐயா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ன பிறகு அப்புறம் தான் சந்தேக மரணம்னு போட்டு அப்புறம் வந்து அந்த கொலை யாருன்னு அந்த லாரின்னு பார்த்தா யார் அந்த டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க கூட தொடர்புடையவர் அந்த கனிமவள கொள்ளையில். இப்போ தெரிஞ்சு உளவு பிரிவுக்கு தகவல் சொல்லி, காவல்துறைக்கு தகவல் சொல்லி அதற்கு பிறகு இவர் சாகடிக்கப்படுகிறார். 3வது தான் நீங்கள் சொல்கிறது நெல்லையை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன். அவர் முன்னாள் முதலமைச்சர் பிரிவில் பாதுகாப்பு செக்யூரிட்டியாக இருந்தார். அவர்கிட்ட அவர் வந்து வக்பு சொத்துக்களை யாரோ அபகரிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வழக்கு போட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துறாரு. அவரும் இதே மாதிரி எல்லாருக்கும் வீடியோ அனுப்புறாரு. என்னை எப்படியும் சாவடிச்சிருவாங்க, என்னை கொலை பண்ணிடுவாங்க, ஏன்னா எனக்கு எல்லா மிரட்டலும் வந்துருச்சு, நீங்களும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. ஆய்வாளர் பேரை சொல்லி அந்த ஸ்டேஷனில் ஏசி பேரை சொல்லி சொல்கிறார், இந்த ஏசி இந்த ஆய்வாளர் நான் புகார் கொடுத்தேன் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு. எனக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை, என்ன சாவடிச்சிடுவாங்கன்றாரு. அடுத்த நாள் சாவடிச்சிட்டாங்க. இப்போ இதுதான், அதாவது கொலையோ கொள்ளையோ ரவுடிசமோ எந்த ஆட்சியில் தான் நடக்கும், அது இல்லைன்னு சொல்லு. அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, தடுப்பு நடவடிக்கை என்ன? இந்த 2 விஷயத்துல திமுக கோட்டை விடுதா இல்லையா? இது பெரிய முக்கியத்துவம். அதிமுக பொள்ளாச்சி வழக்கை சரியாக தான் அணுகியது அப்படின்றது உங்களுடைய பார்வை? மிகச்சரியா அணுகிறது, மிகச்சரியாக. திமுகவின் குற்றச்சாட்டு அரசியல்னு நீங்க சொல்றீங்க. ஆமா நிச்சயமா, திமுகவின் குற்றச்சாட்டுல எந்த ஆதாரமே கிடையாது. அதை எதிர்கட்சிகள் போராட வேண்டியது அவங்க கடமை, அவங்க போராடினாங்க. ஆனா அந்த வழக்கை எந்த விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி தாமதப்படுத்தவே இல்லை. அந்த வழக்கை எந்த விதத்திலையும் தாமதப்படுத்தல. நீங்க என்ன கேட்டீங்களோ சிபிசிஐடி விசாரணையா கொடுத்தாரு, சிபிஐ விசாரணையா கொடுத்தாரு. அவருக்கு ஒருவேளை அதிகாரம் கையில் இருந்திருந்தால் அந்த அதிகாரம் நீங்க அடுத்தது கேட்டா இன்டர்போல் விசாரணையாலும் கொடுத்திருப்பாரு. ஆமா நிச்சயமா. இந்த விஷயத்தை நம்ம இது போற போக்க பார்த்தாலே நீங்க பாத்தீங்கன்னா 205 ஆவணங்கள் மார்க் செய்யப்பட்டது, 30 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டது, 1500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வளவு வச்சு ஒரு பிறல் சாட்சி இல்லாம நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அது நம்ம பாராட்டணுமா இல்லையா? அரசியல் வேண்டாம், அதில் பாராட்டு வந்து நம்ம அதிமுகவுக்கு கொடுத்துதான் ஆகணும், அந்த கிரெடிட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துதான் ஆகணும். சரி, இதில் வந்து அரசியல் செய்வதா உங்களுடைய பார்வை இன்னைக்கு இருக்க அரசாங்கம் செய்வதாக நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். முழுவதுமாக இந்த பொள்ளாச்சி சம்பவமும் அதற்கு பிறகு இந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு குறித்தும் முழு விவரங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பொன் வில்சன் சார். நன்றி.